ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அன்னூர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நலமாக இருக்கேன். இன்றைக்கி கடைக்கு கொஞ்சம் ரெண்டு பொருள் தான் வாங்கிட்டு வந்தது. ரெண்டு பொருள் தான் ஆர்டர் வந்தது. மழை காரணமாக ஒருத்தரும் கடைக்கு வர மாட்டேங்காங்க. எல்லோரும் வீட்டில் குடையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அந்த குடையை எடுத்துட்டு வெளியே வரலாம் என் கடை பக்கத்தில். சரி, வந்தாங்க வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே முதல் தடவை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைக்கை மறந்துருக்க சொல்லலாம், மறந்துடாதீங்க. ஆமாம், சும்மாவே நீங்கள் மறந்துடுறீங்க. அதில் மறந்துடுன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்கவா வேணும்? வாங்கப்போ. இது என்னது சொல்லுங்க? கோவில் கோபுரம் மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சிங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை, சீலிங் ஃபேன் மேலே தொப்பி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தொப்பி தான். புனல் மாதிரி இருக்கா. இது ஒரு ஜோடி. ஒரு கஸ்டமரு 4 ஃபேன் அவங்க வீட்டில் இருக்கா. 4மே மேலே உள்ள குடை உடஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்காக கேட்டாங்க. இது எங்கள்கிட்ட அவ்வளோ மோஸ்ட்டாரும் கேட்க மாட்டாங்க. வாங்கிட்டு வந்து வச்சாலும் விற்கும், சிலப்போ விற்காது. அதனால் கஸ்டமர் கேட்காம வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ கஸ்டமருக்காக இந்த ஒரு ஜோடி ஓகே. இதுவுமே ரொம்ப லேசாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி தான் இருக்குது. இது எத்தனை நாள் கூட நமக்கு தெரியாது. இது என்னது தெரியுமா? என் ஃபேனுக்கு மேலே ஒன்று குடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது. சரிங்களா? இது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 9 வாங்கிட்டு வந்துட்டு, ஒரு கஸ்டமருக்கு 4 பர்னர் கேஸாக. அதுக்காக இந்த 4 கஸ்டமருக்கு போயிடும். இந்த 5 நாங்கள் விற்க வச்சுட்டோம். இப்படி நாங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்தால் ரேராக தான் கஸ்டமர் வரும். கஸ்டமர் கேட்கும் போது அவங்க ரெக்குவயர்மெண்ட் படி நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சா சீக்கிரம் டக்குன்னு போயிடும். ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. காலையில் அந்த சாயங்காலம் தான் வாங்கிட்டு போவாங்க. இதை நாங்கள் ஜாலி சொல்லுவோம், கேஸ் ஜாலி சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் இதை பேர் என்ன சொல்லுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் நிறைய டைப் இருக்குது. இது நாங்கள் ஒரே ஷேப்பில் ஒரே டைப்பில் தான் வாங்கியிருக்கோம். கஸ்டமர் கேட்ட மாதிரி இது முட்டை சைஸு, ஓவல் சைஸு, ஸ்டீலில், இரும்பில், ஸ்ட்ராங்கானது, லேஸானது. இது லேஸானது தான். நிறைய பேட்டர்னில் இருக்குது இதெல்லாம். இதை நாங்கள் மொத்த ரேட்டுக்கு வாங்கிட்டு விற்றா எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்பப்போ 2 3 4 வாங்கும்போது எங்களுக்கு பெரிய லாபம் இதில் கிடைக்காது. எங்களுக்கு ஆசை தான் பெருசாக ஏதாவது வாங்கிட்டு செய்யணும்னு. என்னச்சு ஆசை மட்டும் இருந்து எதுக்கு? நம்ம கூட காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே வரணும். அவர் சிரிச்சுக்கிட்டே வராரு, அழுதுகிட்டே நம்மளை விட்டு போயிடுறாரு. எனக்கும் காந்தி தாத்தாக்கும் பல வருஷமாக சண்டை போல். பல வருஷம்லாம் சொல்ல முடியாது, இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான் சண்டை போல். அவர் கோச்சிட்டு என் வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டுக்கெலாம் குடுன்னு ஓடிடுறாரு. அவர் இனி வந்தால் பிடிச்சி என் வீட்டில் கட்டி போட்டு கட்டிலோடு கட்டி வச்சிடலாம் நினைக்கிறேன். உங்கள் கூட உங்கள் காந்தி தாத்தா கூட எப்படி உங்கள் பவுண்டரின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பெருசாக எதுவும் யாரும் கஸ்டமரும் கடைக்கு வரல. இப்போ இவர் இந்த 2 பொருளும் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ மொபைலில் கணக்கு பழக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம காலமும் மாறும். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்பிக்கை இழந்தால் வாழ்க்கை